இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களோட பசிக்கு யாராலையுமே தீனி போட முடியாதுன்னு சொல்லலாம். செய்தி ஊடகங்கள் அப்படிங்கிறது உண்மை செய்திகளை எடுத்து சொல்றதாகவும் எந்த ஒரு சார்பும் இல்லாம நடுநிலை கருத்துக்களை எடுத்து வைக்கிற ஒரு கருவியாகவும் இருக்கணும். அதுக்கு பதிலாக இன்றைய ஊடகங்கள் அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை திரிச்சு சொல்றதாகவும் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றதாகவும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்மள்ட்ட இப்ப கேட்டா அவர் கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமா சித்தரிச்சு காமிச்சவங்க தான் இந்த ஊடகங்கள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதையா நீ இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கிட்ட செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க, கேள்விகளும் கேட்கறாங்க. அதுக்கு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இன்னைக்கு செய்தி ஊடகங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் எப்ப செய்தியாளர்களை சந்திக்கிறாங்களோ அப்பதான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானும் செய்தியாளர்களை சந்திப்பதா அவர் சொன்னதாகவும் நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் சொன்னதாகவும் செய்திகளை வெளியிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களுக்கு உண்மை செய்தி தேவையில்ல, மக்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய செய்தி தான் தேவை. உங்களுக்கு செய்திகளே கிடைக்கலன்னா இது வரைக்கும் இருந்த அமைச்சர்கள் என்னென்ன ஊழல்கள் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு செஞ்சிருக்காங்க, எந்தெந்த விதத்துல செஞ்சாங்க அப்படின்னு மக்களுக்கு காட்டுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டில் என்னென்ன குறைகள் இருக்கு, அதை எதெல்லாம் மாத்தினா தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில கொண்டு போகும் அப்படிங்கிறத காட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற புதிய அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் விட்டுட்டு அநாகரிகமான அவதூறு பரப்புற செய்திகளை வெளியிடாதீங்க, கண்ணியத்தை கடைபிடிங்க. இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.